சனிக்கிழமை ஆனா எப்படி வந்து விஜய் இப்போ ஒரு ட்ரிப் அவர் தான் சொல்லியிருக்காருல, ட்ரிப் போற மாதிரி இப்போ நாமக்கல்ல பேசி முடிச்சாரு சார். 11 நிமிஷம் பேசுற அந்த ஒரு இதுல இவ்வளவு அலப்பற தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் விமர்சனமும் எழுப்பிட்டு இருக்காங்க. வடிவேல் சார் எம்டி பாக்கெட்டை எடுத்து இப்படி காட்டுவார் தெரியுமா? ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான். ஆழமா கருத்துக்களை விதைத்திருக்கிற பேராற்றல் மிகுந்த பெரும் அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கிறார். நாமக்கல்லே 4 கல்லா அப்படி பிரிஞ்சு போய் கடந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? என்ன கூட்டம்! மனிதர்கள் மாநாடு கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ புதுசாக ஒருத்தர் கிளம்பியிருக்கிறார். மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, மலைகளின் மாநாடு, நாற்காலிகள் மாநாடு நடத்துகிற வேளையில் மக்கள் திரள் மாநாடை நடத்துகிற ஒரு அற்புத தலைவனாக விஜய் இன்னைக்கு நாமக்கல்ல கிழிச்சு எடுத்துட்டார். 11 நிமிஷம் அவர் பேசினதுல ஏதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் பேசினாரா அப்படின்றதுதான் ஒவ்வொரு வாட்டியுமே மக்கள் எதிர்பார்ப்பு. 50 லட்சம் முட்டை கொள்முதல் நடக்கிற இடத்துல இன்னும் ஒரு அதுக்கு பாதுகாப்பு விஷயங்களை செய்வதற்கு இங்க சேமிப்பு கிடங்கு இல்லைன்னு கேட்டாரா இல்லையா? கேட்டார்ல. வீட்டுக்குள்ள என்ன விமானம் விட முடியாம விமானமா விட சொல்றீங்க? கேட்டார்ல. அதை விட செவ்வாய் கிரகத்துல போய் வீடு கட்ட முடியுமான்னு கேட்டாரு. இருங்க என்னை பேச விடுங்க. காத்துல என்ன கல்லு வீடு கட்ட முடியுமான்னு கேட்டாரு. யார் கிட்னி திருடு நடத்தினது? திமுக சொம்புகள் தானே நடத்தியிருக்கு. எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. எவனும் நம்மளை கேள்வி கேட்டா அவனை என்ன பண்ணணும்? ரவுடிகளை விட்டு மிரட்ட விடுறது, அதுக்கப்புறம் அவனுக்கு சம்மன் அனுப்பி கைது பண்ண வைக்கிறது. நீங்க என்னதான் இலவசம் கொடுத்தாலும் மக்கள் தயாரில்லை. ஏன்னா உங்களுடைய கேடுகட்ட ஆட்சி, துப்புக்கட்ட துயரங்கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று சாலை வசதி, பேருந்து வசதி, மருத்துவ வசதி, கல்வி வசதி இதை முதன்மையாக உருவாக்கணும்னு சொல்கிறாரு. கேட்டிங்களா இல்லையா? ட்விட்டர் பக்கத்தில் விஜய்க்கு 1.5 கோடி பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. தெரியுமா? அது ஒரு குழந்தை பார்த்தீங்களா? வண்டி வாகனம் வரும்பொழுது வாழைத்தாரை கொடுத்துச்சு தெரியுமா? ராத்திரிலேருந்து விடிய கிடக்குறான். அவன் எப்படி ஓட்டு போடாமல் இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த பாருங்க, ஒரு அஜித் படம் கொடுத்த உடனே பொன்சிரி போட அதை பார்த்துட்டு சக நண்பன் உடனே கையெழுத்து போட்டான். இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? அஜித் வந்தா கூட்டம் கூடும், நயன்தாரா வந்தாலும் கூட்டம் கூடும், குஷ்பு வந்தாலும் கூட்டம் கூடும், எல்லாருக்கும் கூட்டம் கூடுவான். இவ்வளோ பெரிய கூட்டம் கத்திக்கிட்டு வருமா? பட்னியோட கிடக்குமா? அஜித் விஷயம் களத்தில் ஒன்றா தான் நிற்க போகிறாங்க 2026. அஜித் ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணசைப்பார். அஜித்தே தாவாய்க்காக தான் வளர்க்க போறாரு. வடிவேலு விரைவில் கட்சியில் சேர போறாரு. நெருப்பு மாதிரி அங்கே நாமக்கலே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. சனிக்கிழமை தேர்வு செய்யப்பட்டதே அதுக்கு தான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகையில வரதான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சனிக்கிழமை ஆனா எப்படி விஜய் இப்போ ஒரு ட்ரிப் அவர் தான் சொல்லியிருக்காருல, ட்ரிப் போற மாதிரி சனிக்கிழமை ஆனா இங்க நம்மளும் இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூல ஜாயின் பண்ணிடுறோம். தொடர்ந்து அவர் பேர்ல நிறைய விமர்சனம் இருந்தாலும் அவரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காரு. இப்போ நாமக்கல்ல பேசி முடிச்சாரு சார். 11 நிமிஷம் பேசுற அந்த ஒரு இதுல இவ்வளவு அலப்பற தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் விமர்சனமும் எழுப்பிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார் அதை பத்தி? அலப்பறையா? ஆழமா கருத்துக்களை விதைத்திருக்கிற பேராற்றல் மிகுந்த பெரும் அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கிறார். நாமக்கல்லே 4 கல்லா அப்படி பிரிஞ்சு போய் கடந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? என்ன கூட்டம்! கேட்குறாங்களா சார்? இப்போ வரைக்கும் இல்லை, நீங்கள் அந்த கூட்டத்தை பற்றி மட்டும் தான் சார் பேசுகிறீங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, செல்லும் இடமெல்லாம் கூட்டம் எங்காவது கொஞ்சம் சறுக்குதா பாருங்க. இவ்வளோ பெரிய நீங்கள் அந்த கூட்டத்தை பற்றி யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாத பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க சார். அவ்வளோதான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு என்ன மாநாடு, முப்பெரும் விழாவா என்னமோ ஒன்று போட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? மனிதர்கள் மாநாடு கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ புதுசாக ஒருத்தர் கிளம்பியிருக்கிறார். மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, மலைகளின் மாநாடு அப்படின்னு. நாற்காலிக்குன்னு மாநாடு நடத்திய கூட்டம் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? அதுதான் கரூரில் இப்போ நடைபெற்ற நாற்காலி மாநாடு. புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குல்ல, வடக்கு மாவட்டத்தில் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் பேசினார். அது ஒரு நாற்காலி மாநாடு நடந்துச்சு. தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், அது தெரியும் சார். ஆனால் பயங்கரமாக இருந்துச்சுல்ல.
சரி, இப்போ நம்ம இந்த டாபிக் நான் என்ன கேட்குறேன்னா, நாற்காலிகள் மாநாடு நடத்துகிற வேளையில் மக்கள் திரள் மாநாடை நடத்துகிற ஒரு அற்புத தலைவனாக விஜய் இன்னைக்கு நாமக்கல்ல கிழிச்சு எடுத்துட்டார். சார் ஒரு நிமிஷம் சார், இப்போ வரைக்கும்ல இப்போ இந்த 11 நிமிஷம் பேசியிருக்காரு. இந்த 11 நிமிஷம் அவர் பேசினதுல ஏதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் பேசினாரா அப்படின்றதுதான் ஒவ்வொரு வாட்டியுமே மக்கள் எதிர்பார்ப்பு வராங்கன்றது. 50 லட்சம் முட்டை கொள்முதல் நடக்கிற இடத்துல இன்னும் ஒரு அதுக்கு பாதுகாப்பு விஷயங்களை செய்வதற்கு இங்க சேமிப்பு கிடங்கு இல்லைன்னு கேட்டாரா இல்லையா? சார் கேள்வி கேட்கறது இப்ப இருக்க எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை கேட்டு சார். இப்ப எடப்பாடி பழனிசாமி போறாரு பிரச்சாரத்துக்கு, அவர் என்ன கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் கேள்வி கேட்காம வெறும வந்து மக்களை மட்டும் பார்த்துட்டு வருவார் நினைக்கிறீங்களா? சார் தட் இஸ் நாட் தி பாயிண்ட் ஹியர். இல்ல இப்ப நீங்க ஒரு செய்தி அண்மையில அதிமுக வந்து கரூர்ல வந்து ஒரு பிரமாண்ட மக்கள் திரள் பேரணியை எழுப்பினாங்க. லட்சக்கணக்கானவர் கூடி நின்னாங்க எடப்பாடியார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 5 மணிக்கு கரூரில் அதிர போகுது, காவிரி ஆறை கதிகலங்க போகுது, அப்படி ஒரு பிரம்மாண்டம் அங்கே இருக்குது. நாமக்கல்லில் இன்னைக்கு கோழி ஆராய்ச்சி மையம் எங்கப்பா, எதுக்குப்பா கட்டளை? நீங்கள் தானே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க. 5 வருஷம் என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள் தமிழ்நாட்டில்? கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்புறம் இப்போ கேள்வி எதுக்கு நான் என்ன கேட்குறேன், தேர்தலுக்காக நீங்க தேர்தல் அறிக்கையை கொடுக்குறீங்க, மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறதுக்காக பொய்யா நீங்க எழுதி கொடுப்பீங்க, மக்கள் நம்பிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்டே இருக்கணும், எவனும் கேள்வி கேட்கக்கூடாதா? சரி, இப்போ அது பாயிண்ட் இல்ல சார். இப்போ எங்களோட பாயிண்ட் என்ன, விஜய் அவர்கள் வர்றதை இங்க யாருமே எதிர்க்கல, அவர் வர்றதை எல்லாருமே இங்க வரவேற்கிறோம். அதையும் தாண்டி நீங்க அவங்க பண்ணதை வச்சு கேள்வி கேட்கறதையும் தாண்டி இது மாதிரி நீங்க கேள்வி கேட்கறீங்க, ஃபைன், நான் என்ன பண்ண போறேன்றது ஒரு வார்த்தை சொல்லலாமே. அதுதான் அழகா சார் இங்க ஒரு பாயிண்டா இருக்கு. அதுதான் ஒரு வார்த்தை சொன்னாரு, அமெரிக்காவுக்கு என்ன ஒத்த பாதை அமைக்கிறதுக்கு நாங்க உத்தரவிட முடியும் கேட்டார்ல, வீட்டுக்குள்ள என்ன விமானம் விட முடியாம விமானமா விட சொல்றீங்க கேட்டார்ல, அதை விட செவ்வாய் கிரகத்துல போய் வீடு கட்ட முடியுமான்னு கேட்டாரு. இருங்க என்னை பேச விடுங்க, காத்துல என்ன கல்லு வீடு கட்ட முடியுமான்னு கேட்டாரு. என்ன கோரிக்கை என்ன, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதை பத்தி கேள்வி எழுப்பாம எப்படி கடந்து செல்வது? கிட்னி திருட்டை பத்தி பேசினார்ல, யாரு கிட்னி திருடு நடத்துனது? திமுக சொம்புகள் தானே நடத்தியிருக்கு. திமுகவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் தானே கிட்னி திருட்டு. யாருக்கிட்ட இருந்து கிட்னி திருட்டு? அங்கே இருக்கிற கைத்தறி நெய்கிறாங்கல்ல நெசவாளர்கள், பெண்கள், அன்றாடங்காட்சிகள், கந்து வட்டியை வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் கிட்னியை விற்ற கொடுமை இந்த ஆட்சியில் வேற எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது நடந்தது உண்டா? அப்போ அதை பற்றி பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், கேள்வி கேட்க கூடாது நீங்க யாருமே சொல்லல சார். அந்த கேள்வி அதுக்கெல்லாம் ஆப்பு வைப்போம்னு சொன்னார்ல, அதுக்கெல்லாம் ஆப்பு வைப்போம், சட்டத்தின் முன்பு நிறுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாருல, சொன்னாரா இல்லை? நீங்கள் காதில் கேட்டிருப்பீங்க தானே. அப்போ எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எவனும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அவனை என்ன பண்ணணும் பாருங்க, ரவுடிகளை விட்டு மிரட்ட விடுறது, அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து சம்மன் அனுப்பி கைது பண்ண வைக்கிறது, என்ன கேள்வியை கேட்கக்கூடாது போல. நீங்கள் என்ன பெரிய இவங்களா? நான் கேட்குறேன், எமதர் முறை பிடிக்காத இறப்பே சந்திக்காத மனிதர் கூட்டமா நீங்கள்? சொல்லுங்கள். அப்போ உங்களை கேள்வி கேட்டால் இவ்வளவு கொதிக்கிறீங்க பண்ணுறீங்க, கேள்வி கேட்கத்தானே செய்வோம். எங்கங்க 50 லட்சம் முட்டை கொள்முதல் நடக்கிற இடத்துல அங்கே வந்து எங்கே சேமிப்பு கிடங்கு? நீங்கள் தானே சொன்னீங்க. விஜய் சொல்கிறார்ல, இத்தனாவது பட்டியல் இடத்துல நீங்கள் இந்த அறிக்கையை கொடுத்துருக்குறீங்களே, அதை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார்ல, பதில் உண்டா? பதில் சொல்லுவீங்களா? வெக்கம் இல்லை? மானம் ரோசமெல்லாம் இருந்தால் அதுக்கு பதில் வரும். அப்போ லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற இடத்துல இதை கேட்கும்பொழுது பதில் சொல்ல வேண்டியது அரசுடைய கடமை. இப்போ அவர் பேசுறது மக்கள் வந்து கேட்டுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அவங்களுக்கு இப்போ லைவ்ல பாக்குறது வேற, ஆனா ஒரு கூட்டமா இவ்வளவு பேர் இருக்கும்போது அவர் பேசுறது கேட்குமா? அது வந்து அவங்க காதுல விழுமா? ஏன் கைதிட்டுறான்? ஏன் குரல் எழுப்புறான்? ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஏன் குரல் எழுப்புறான்? காதில் கேட்காம ஏன் குரல் எழுப்புறான்? லட்சக்கணக்கான பேர் திரண்டு இருந்து குரல் எழுப்புறானே, அதுக்கு பதில் என்ன? நான் ஒன்று சொல்லவா? இந்த கூட்டத்துக்கு வந்ததே அதிகமாக பெண்கள் வந்திருக்கிறாங்க. அதுவும் இந்த 1000 ரூபா வாங்குகிற பெண்கள் தான் வந்திருக்காங்க. இலவச பேருந்து பயணம் செய்து தான் வந்திருக்காங்க. நீங்கள் கொடுக்குற நலத்திட்டங்களை வாங்கி கொண்டு விஜய் கூட்டத்தை இவ்வளோ பெரிய பிரமாண்டமாக நடத்துகிறாங்கன்னு சொன்னால் மக்கள் யாருக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் என்னதான் இலவசம் கொடுத்தாலும் மக்கள் தயாரில்லை. ஏன்னா உங்களுடைய கேடுகட்ட ஆட்சி, துப்புக்கட்ட துயரங்கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களை ஏய்க்கிற ஆட்சி. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டே இருப்பீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு தான் ஒரு தலைவன் இப்போ உருவாகி வந்திருக்கான். கேள்வி கேட்குறான், பதில் சொல்லுங்க. இல்லாட்டி நாளைக்கு என்ன செய்வீங்க? நாமக்கல்ல நாற்காலிகள் மாநாடுன்னு ஒன்று நடத்துவீங்க. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரு கோட் எடுத்து வந்து இது யார் சொன்னதுன்னு கேட்டீங்க அப்படி கேட்கிறாரு. விஜயகாந்த் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தானே சார் உங்களுக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்கல்ல, அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியது விஜயகாந்த். நான் சொல்லவா? அதாவது சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும், இது எழுதியது பழனி பாரதி. அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற இயக்கங்களில் தொண்டர்கள் என்னதம்மா சொல்கிறான்? அம்பேத்கர் சொன்னதுன்னு சொல்கிறான். இது எப்படி எடுத்துக்குவீங்க? சொல்லுங்கள் எனக்கு.
அப்போ யார் எழுதுனதுன்னு இப்போ அம்பேத்கர் இப்படி ஒரு வார்த்தையை தமிழ் எழுத முடியுமா? சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு என் இனிய நண்பர், இளையவர், மூத்தவர் பழனி பாரதி எழுதிய வரிகள் அது. அதை பற்றி என்றைக்குமே கேள்வி கேட்க மாட்டீங்களே. விஜயகாந்த் வந்து அதை சொன்னார். இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு விஜய் சொல்கிறாங்க. இது எங்கள் விஜய் தான் சொல்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னா நாமக்கல் கவிஞர் எழுதுனது, ராமலிங்க பிள்ளை எழுதுனது. அதை வந்து தெளிவாக சொல்கிறார் அவர். கொஞ்சம் கொஞ்சமாக தானே அந்த இளைஞர்களுக்கு புரிந்துணர்வு வரும். அரசியல் பாடம் கட்டுற இளைஞர்களுக்கே வீசுங்காட்டில் விஷம் பரவட்டுங்கிற வசனம் யார் எழுதுன்னு தெரியாத காலகட்டம் அது. அப்போ அப்படித்தான் இருக்கும். எல்லாரையும் தான் அரசியல் படுத்தி ஆகணும். அதை பேசுங்க முதல்ல. இன்னைக்கு நாமக்கல்லில் போய் ஒரு கவிஞனுடைய பெருமை, மணிமண்டபம் கட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, இத்தனாவது தேர்தல் அறிக்கையில் இருக்குல்ல, அது 456வது அறிக்கை அப்படின்னு நீங்கள் தானே அறிக்கை கொடுத்துருக்குறீங்க. எங்கள் மணிமண்டபம் யாரை ஏமாற்றி நீங்கள் ஓட்டு வாங்குனீங்க? இப்படியே வருஷத்துக்கு வருஷம் தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் ஏமாற்றி பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து அப்படியே ஒட்டுமொத்தமாக ஓட்ட வாங்கி ஆண்டு கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்திலே நீங்கள் ஆட்சி ஆள்றீங்கன்னு சொன்னால் எத்தனை காலத்துக்கு மக்கள் பொறுப்பார்கள்? சார், இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அவர் ஏன் கேள்வி கேட்கிறாரு, அவர் ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கிறாருன்றது பாயிண்ட் கிடையாது. ஓகே சார், அவர் கேள்வி கேட்கறது வெல் அண்ட் குட் தான். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் வந்து திமுகவை சாடியே கேள்வி கேட்கறதையும் தாண்டி நான் வந்தா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நீங்க என்ன புதுசா சொல்லு. அப்ப நான் என்ன, நீங்க சொன்னீங்களே நான் என்ன அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதை விடட்டுமா, செவ்வாய் கிரகத்துல வந்து நான் வந்து போயிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமான்னு சொல்றதெல்லாம் இது என்ன மாதிரியான ஒரு பதிலா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கான சிந்தனைகள் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. குடிநீர் வசதி, சாலை வசதி, பேருந்து வசதி, மருத்துவ வசதி, கல்வி வசதி, இதை முதன்மையாக உருவாக்கணும்னு சொல்கிறாரு. கேட்டிங்களா இல்லையா? அப்போ அது நோக்கம் இல்லையா? அது கொள்கை இல்லையா? மனிதனுக்கு வந்து நீங்கள் வந்து இலவச பேருந்தோ அல்லது இலவசமாக வந்து 1000 ரூபா கொடுக்குறதோ ஒரு மக்களுடைய மனநிலையை தீர்மானிக்கிறாது. நான் கேட்குறேன், 24 மாதம் ஆச்சு. இன்னும் இந்த மாதத்தோடு நீங்கள் 1000 ரூபா பணம் கொடுத்து எத்தனை பேர் வீட்டில் 24,000 பாதுகாப்பாக இருக்குது? நீங்கள் கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லலை. 24,000 ரூபா இதுவரை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துருக்குறீங்க. மாதம் 800 சாராய கடைக்கு போகுது, வெறும் 200 வீட்டுக்கு போகுது. இது எதுக்கு இந்த திட்டம்? இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறீங்கன்னா, தேர்தல் அறிக்கையில் ஆண்களுக்கும் 1000 ரூபாய், குடும்பத் தலைவருக்கு 1000 ரூபாய், குடும்பத் தலைவர் மட்டும் இல்லை ஆண்கள் அனைவருக்கும் இலவச பேருந்து. ஓட்டுக்காக நீங்கள் இதெல்லாம் பேசுவீங்க, அறிக்கையாக கொடுப்பீங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஊருக்கு போய் ஒவ்வொரு ஊருக்கும் உள்ள பெருமையை வந்து நாங்கள் அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம்னா அங்கே இருக்கிற வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருவீங்க. இதே பொழப்பாக கிட்டத்தட்ட 60 வருஷமாக அந்த இயக்கம் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு சொன்னால் மக்கள் என்ன கண்மூடித்தனமாக ஓட்டு போடுவாங்க நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா? அப்போ காலம் மாறி இருக்கிறது. விஜய் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே ஓட்டா போட்டுடுவாங்க, 2026ல கண்டிப்பா விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆயிடுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு நீங்க இருக்கா சார் உங்களுக்கு? ட்விட்டர் பக்கத்தில் விஜய்க்கு 1.5 கோடி பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, தெரியுமா? அது சார் என்ன சார் ஃபாலோ பண்றதெல்லாம்? இருங்க தனிப்பட்ட ரீதியிலேயே 1.5 கோடி பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த கூட்டம் எதுக்கு இவ்வளவு கடுமையான வெயிலில் வந்து காற்று கலந்துக்கா தெரியுமா? நேற்று இரவு 7 மணிக்கே வந்துட்டாங்க நாமக்கல்ல. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? டிஃபன் கிடைக்கல, எங்கள் காலையில் கூழு கிடைக்கல, இங்கே கம்மங்கூழ்லாம் விற்று போச்சுங்கிறான். ஒரு தலைவனை பார்ப்பதற்கு கடுமையான வெயிலில், அதுவும் நாமக்கல்லில் சுட்டெரிக்கிற வெயில் பார்த்துருக்கிறேன். நாமக்கல் போயிருக்கிறீங்களா நீங்கள்? எப்படி இருக்கும் வெயில்? அந்த பாறை மலையில் அடிக்கிற அனல் காற்று கீழே இருக்கிறவனை கொளுத்தி எரிஞ்சிடும். அவ்வளோ அனல் காற்று வீசுகிற இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இல்லை, லட்சக்கணக்கான பேர் திரண்டிருந்து ஒரு தலைவனை பார்ப்பது. ஒரு குழந்தை பார்த்தீங்களா, வண்டி வாகனம் வரும்பொழுது வாழைத்தாரை கொடுத்துச்சு தெரியுமா? எங்கள் மண்ணில் விளைஞ்ச வாழைத்தாரு, உங்களுக்காக உரமில்லாமல் போட்டு வளர்த்த வாழைத்தாரு இந்தாங்கன்னு கொடுக்கும்போது விஜய் அன்போடு வாங்கி இந்த இப்படி பண்ணார் தெரியுமா? அது என்ன அன்பின் முத்திரையை பார்த்தீங்களா இல்லையா? சார் என்ன சார் இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீங்க இல்ல நான் என்ன கேட்குறேன்னா, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சிறிய குழந்தை வாழைத்தாரை கொடுக்குதுன்னு சொன்னால் அதை கூட வாங்கி வைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு அன்புலக செய்கிற அந்த அர்த்தமுள்ள செயற்பாடுகளை பார்க்கணும். ஒரு அரசியல் தலைவர், இன்றைக்கி வளர்ந்து வருகிற தலைவர், ஆளுமை மிக்க ஒரு பெரிய நடிகர், அவர் இந்த காரியத்தை செய்கிற போது மக்கள் ஏற்றுக்கிறான். ராத்திரிலேருந்து விடிய கிடக்கிறான், அவன் எப்படி ஓட்டு போடாமல் இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த பாருங்கள், ஒரு அஜித் படம் கொடுத்த உடனே புன்சிரிப்போடு அதை பார்த்துட்டு சக நண்பன் உடனே கையெழுத்து போட்டு. சார் இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? இப்போ அதுக்காக இந்தாப்பா நீ அஜித் போட்டோ எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து கொடுக்கும்போது இப்போ அவர் அந்த இதில் இருக்காரு, அதுக்கு போட்டோ கொண்டு வந்து கொடுத்தா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியா சார் கொடுப்பாங்க? அது ஒரு பேச்சு பொருள் ஆகுமா ஆகாதா சார்? நீங்கள் வெளியில் என்ன பேசுறீங்க? அஜித் வந்தால் கூட்டம் கூடும், அதான் அத்தனை நடிகை வந்தாலும், நயன்தாரா வந்தாலும் கூட்டம் கூடும்,
குஷ்பு வந்தாலும் கூட்டம் கூடும் சொல்றீங்கல்ல. நடிகர்களுக்காகவே இல்ல, இருக்கிற நான் ஒரு என்ன fan base. கேட்கறேன்னா நான் என்ன கேட்கறேன்னா கூட்டம் கூடும் எல்லாருக்கும் கூட்டம் கூடுதான். இவ்வளவு பெரிய கூட்டமா? இவ்வளவு பெரிய கூட்டம் கத்திக்கிட்டு வருமா? பட்னியோட வந்து கிடக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். அஜித் என்பவர் தன்னுடைய சககால நண்பர், சக நடிகர், ஒருமித்த கருத்தோடு ஒன்றிணைந்து இன்றைக்கும் நண்பர்களாக பரிணமிக்கக்கூடிய வகையில் செயலாற்றக்கூடியவர்கள். அஜித்துக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் மன்றம் கூட்டங்கமே இருக்குது. அவர் ரசிகர் மன்றம் வச்சுக்காவிட்டாலும் கூட, ஆனால் அந்த ரசிகர்கள் தன்னுடைய தலைவன் படத்தை எடுத்துகிட்டு வந்து அஜித்துக்கு இதை விஜய்கிட்ட கொடுக்கும்போது தன்னுடைய நண்பன் படத்தை தனக்கிட்ட தருகிற அந்த பாங்கை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி அழகாக அன்பொழுக கையெழுத்து போட்டு தட்டி கொடுக்குறாருல. இதுதாங்க ஒற்றுமை. ஐயோ, நம்மளை மீறிய ஒரு நடிகர் இல்லை நமக்கு சமமான நடிகர் அவனை போட்டாவை கொண்டாந்து இங்கே கொடுக்குறாங்களே அப்படின்னு முகம் சொல்லிச்சாரா? எம்ஜிஆர் அவர் இடத்துல கண்ணதாசன் படத்தை கொண்டே காட்டினாங்களாம். அவர் புன்முறுவரோடு சிரிச்சு, ஏன்னா கண்ணதாசன் கருணாநிதியும் ஒன்றா தெரிஞ்சவங்க. தெரியுமா தெரியாத உங்களுக்கு வரலாறு? ஆனால் கண்ணதாசன் படத்தை எம்ஜிஆர் வாங்கி கொண்டு சொன்னாராம், இவரால் தான் என் படங்கள் வெற்றி அடைந்தது அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்த வரலாறு. இப்போ நான் சொல்கிறேன், அஜித் விஜயும் களத்தில் ஒன்றா தான் நிற்க போகிறாங்க 2026. அப்படின்னா அஜித் அவர்களும் வந்து அஜித் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணசைப்பார். தன் சக நண்பனுக்கு வாக்களிங்கள், முடிஞ்சு போச்சா? தமிழ்நாடு ஸ்தம்பித்து போகுது 2026. இல்ல அஜித் வந்து அவரும் பரப்புரை மேற்கொள்வாரா? அவர் வரமாட்டாருங்க, அவர் ரசிகர் மன்றமே இல்லைன்ட்டாரு. அதான் அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு? என் இளவல் என்னுடைய சக நண்பனுக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு போவார். இல்லை அவரே தாவைக்காவுக்கு தான் வாக்களிக்க போறார். தெரியுமா உங்களுக்கு? அஜித்தே தாவைக்காவுக்கு தான் வாக்களிக்க போறார். வடிவேலு விரைவில் கட்சியில் வந்து சேர போறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? வடிவேல் அவர்கள்? ஆமாம், தெரியாத உங்களுக்கு? இல்ல சார், நீங்க புதுசா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குங்க வடிவேல கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஏன் சக நடிகர் தானே, சித்தப்பு நடிகர் தானே, தெரியுங்களா உங்களுக்கு? விஜய்க்கு சித்தப்புவா நடிச்ச கேரக்டர் இன்னைக்கு மக்கள். அதனால தான் வடிவேலு அவர்களை பத்தின வந்து வடிவேலு ஒரு படத்துல சொல்வார்ல, பேண்ட் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை அப்படி கோட் பண்ணுவார். அதை எடுத்து அதனால தான் சொன்னார் அவரை ஈர்க்க. அதனால சொல்லணும் இல்லை, இந்த ஆட்சியினுடைய அவல கொடுமை அவர் அழகா வடிவேல் மூலமா சொல்ல வர்றார். அந்த பேண்ட் பாக்கெட்டை கிழிச்சு அப்படி காட்டி ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. எத்தனை லட்சம் கோடி கடலில் இருக்குது தமிழ்நாடு? சொல்லுங்கள் பார்ப்போம். அமைச்சர் வீடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிற பணங்களை எடுத்தாவே தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடனை அடைத்து முடித்து விடலாம் என்பது தான் வடிவேலுடைய பேண்ட் பாக்கெட் எடுத்து இப்படி காலி பாக்கெட்டுன்னு காட்டுற இடத்துக்கு வந்திருக்கு. காரணம் என்ன? அடித்த கொள்ளைகள் அனைத்தும் அமைச்சர்கள் வீட்டில் பதுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு செலவழிக்கணும்ல, ஓட்டு வாங்கணும்ல, நீங்கள் தான் நல்லாட்சி நடத்துகிறீங்க. அப்புறத்துக்கு நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கிறீங்க கொடுக்கறதுக்கா? சார், இங்கே வந்து மாநாடு பொதுக்கூட்டம் அப்படின்னா மக்கள் ஒரு விதமாக மைண்டில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்கல்ல சார். ஒரு ஜென்ரேஷன் வந்து ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அதில் ட்ரெயின் ஆகிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் 3 நிமிஷம் பேசுறது, 11 நிமிஷம் தான் பேசுறது, ஒரே விஷயத்தை திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய திருப்பியும் ஒரு விமர்சனமாக ஆகுன்றது அவருக்கு தெரியாதா சார்? 3 நாள் மாநாடு நடத்தினவங்கெல்லாம் முட்டி போட்டுக்கிட்டு கிடக்கிறது தெரியாதா? கொள்கை பேசின கட்சியெல்லாம் எங்கே? கோட்பாடுகளை விதைச்ச கட்சியெல்லாம் எங்கே? 3 நிமிஷம் பேசினதை பற்றி அலறீங்கல்ல நீங்கள். 3 நாள் மாநாடு போட்டவோ எங்கே? இந்த நாட்டு மக்கள் நல்வழிப்படுத்திட்டாங்களா? சீர்திருத்தம் செஞ்சுட்டாங்களா? என்ன திட்டத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? தார்சாலை போட்டால் 3 நாளில் பேத்துக்கிட்டு வருது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 21 அடிக்கல் நாட்டி 24 திறந்து 25 அப்படியே வெடித்து செதறிக்கிட்டு நிற்கிது. 3 நாள் மாநாடு ஓட்டு இந்த முத்தாய்ப்பான வார்த்தைகளை சொல்லி தான் நீங்கள் வளர்த்தீங்களா? 3 நிமிஷம் பேசுகிறதுக்கே தமிழ்நாடு அலறிக்கிட்டு இருக்கு, அலண்டுக்கிட்டு கிடக்கு. அரசை ஸ்தம்பித்து போய் கிடக்கு, எந்த செயற்பாடும் இல்லாமல் கிடக்கு. கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. அதை பற்றி பேசுங்கன்னா 3 நிமிஷம் பேசிட்டு போனதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி சார், நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் பேரில் வந்து வருமான வரி ஏய்ப்பு, புலி படத்தில் 15லேருந்து 16 கோடி அளவுக்கு வந்து சம்பாதிச்சு, ஆனால் அந்த வருமானத்தை மறைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுதுல. இவர் இவ்வளோ மக்களுக்காக இவ்வளோ கொந்தளிச்சு பேசுறவர் ஏன் வருமான வரி ஏய்க்கணும்? அந்த வருமான வரியை பே பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் போய் வழக்கு போடுங்க. வழக்குல தான் இப்ப போட்டதுக்கு அப்புறம் கூட அது வந்து நீங்க லேட்டா வழக்கு போட்டு அக்டோபர் 10க்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க சார். உண்மையாவே நீதிமன்றத்துக்கு போயிருக்குல்ல, நீங்க ஏன் கேள்வி கேட்குறீங்க? நீதிமன்றம் பார்த்துக்கும் அவர் தப்பு செஞ்சாரா சரி செஞ்சாரான்னு நீதிமன்றம். சார் இல்ல சார், தப்பு செஞ்சது சரி செஞ்சதையும் தாண்டி வரி ஏய்ப்பு நான் கேக்குறேன். இப்ப பண்ண அவர் இவ்வளவு மக்களுக்காக அவர் பேசுறாரு. வரி ஏய்ப்பு அவர் அந்த வரியை பே பண்ணிருந்தா அது மக்களோட வரி பணம் தானே. அப்ப மக்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அந்த வரி மூலமா போயிருக்குன்றது தானே சார் இப்ப இங்க ஒரு இதுவா இருக்கு. பரிதாபப்படுறீங்க பாருங்க, எவ்வளவு அனுதாபப்படுறீங்க. அடித்த கொள்ளைகளை வெளியில கொண்டு வந்தாவே ஏகப்பட்ட கடனை தமிழ்நாட்டு கடன் அடைச்சலால அமைச்சர். இப்ப நீங்க சொல்றீங்க அமைச்சர்கள் முதல்ல நம்ம மத்தவங்களை கை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம மேல சுத்தமா இருக்கணும்ன்றது இப்போ ஒரு பேர் தானே சார். சுத்தமா தான் இருக்கிறாரு.
சார் அப்புறம் ஏன் சார் இப்போ இந்த வருமான வரி கேஸ் இது நேத்தி நடந்த விஷயம் அது சார். கோர்ட்டு ஏதோ ஒரு பாத்துக்கங்க. ஒரு மாசம் அவர் 2 தப்பு மாசம் செஞ்சிருந்தா கோர்ட்டு தண்டனை கொடுக்க போகுது. அதுக்கே உங்களுக்கு நீங்க ஏன் குதறீங்க? கோர்ட்டு பார்த்துக்கும். கோர்ட்டு குற்றவாளினா விஜய் வந்து கூண்டில் நிற்க போறாரு. அவர் தப்பு செய்யலைன்னா நீதிமன்றம் அவமானப்பட்டு நிற்கும். இல்லை வழக்கு தொடுத்தவன் அவமானப்பட்டு நிற்பான். என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நான் கேட்குறேன், பல கோடி ரூபாய் காரெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கட்சிக்காரங்கள்லாம் எத்தனை பேர்? நான் கேட்குறேன், திமுகவில் எத்தனை அமைச்சர்கள் இறக்கியிருக்கிறாங்க? முறையாக இறக்கினாங்களா? கேட்டாரே, நாகப்பட்டினத்தில் ஒரு கேள்வி கேட்டாரே, முதலீடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவா இல்லை இங்கே இருக்கிற முதலீடை வெளிநாட்டில் கொண்டு போய் போடவான பதில் உண்டா? இந்த முதலீடுகள் பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, அவங்க தாவேகா தொண்டர்களோ ரசிகர்களோ அவங்க கேக்குறாங்க, உங்களால வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு முதலீடை வந்து ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ண முடியல, போய் ஓசூர்ல கொண்டு போய் ஃபேக்டரி ஓபன் பண்ணிருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. ஓசூர் தமிழ்நாட்டுல இருக்குன்ற அந்த ஒரு பேசிக் ஒரு புரிதல் கூட இல்லையென்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார். ஒசூரை தேர்வு செய்யறது காரணம் அது ஒரு குளிர் பிரதேச மாவட்டம். அது நீங்க உங்க மாவட்டம் அது இருங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க நிறுவனம்ல, அந்த கேள்வியை கேட்பாங்கல்ல. ஒசூரில் மட்டும் ஏன் நிறுவுறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. சார் ஓசூரே தமிழ்நாடு சேர்ந்தது தானே. இருக்கட்டும். பெங்களூருக்கும் ஒசூருக்கும் எவ்வளோ தொலைவு சொல்லுங்க? வெறும் 17 கிலோமீட்டர். சென்னையிலேருந்து ஒசூரில் போய் வேலை செய்வானா? இல்லை கன்னியாகுமரியில் இருக்கிற ஒசூருக்கு வருவானா? காரைக்காலுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து ஒசூருக்கு போவானா? அப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வேலை செய்வாங்களா? நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அரசாங்கம் ஏங்க அங்கே கொண்டே வைக்குது? சார் அங்கதான் சார் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்னு ஓபன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு நிலங்களும் அதுக்கான ஒரு பிளேஸும் வந்து இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்ல. எல்லா இடத்துலயும் இண்டஸ்ட்ரீஸை ஓபன் பண்ண முடியாது. அது உங்களுக்கு புரிதல் இருக்கா இல்லையா? இதுதான் இப்ப வந்து ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுல தான் ஓசூர் இருக்குன்ற ஒரு பேசிக் அந்த புரிதல் கூட இல்லையேன்றது ஒரு விமர்சனமா இருக்கு சார். அதே ஓசூர்ல கர்நாடகக்காரர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அதை பத்தியும் பேசுங்க. ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? அங்கே பணி செய்கிறவங்க பூரா தமிழன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்நாடகத்தில் படித்த 30 பேருக்கு மேலே ஒசூரில் தான் வேலை செய்யும். பெங்களூரில் எத்தனை தமிழ்காரங்க வேலை செய்கிறாங்கன்றது அப்போ உங்களுக்கு அந்த புரிதல்? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அரசாங்க நிறுவிய நிறுவனங்களில் தமிழர்களுக்கு வேலை இல்லை. ஆனால் தமிழர்கள் பெங்களூர் அரசாங்க கர்நாடக அரசுகிட்ட வேலை செய்யலை, தனியார்கிட்ட வேலை செய்யலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் பேசவே மாட்டீங்க. நீங்கள் இல்லை, ஒசூரில் யார் வேலை செய்கிறா அதிகமாக? தமிழர்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் கேட்குறோம் நாங்கள், ஏப்பா ஒசூரில் வைக்கிறதுக்கு நீ நாகப்பட்டினத்தில் வைன்னு சொல்கிறோம். நாகப்பட்டினத்தில் கடல்வாழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கியிருந்தால் அங்கே ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கலாம்ல. கேட்டார்ல எங்கள் தலைவர் விஜய். இப்போ கேட்குறாருல, நாமக்கல்லில் கேள்வி கேட்குறாருல, எங்கடா கைத்தறி தொழிலை முடக்கிட்டீங்களே, ஏன்டா கரண்டை பவர் கட் பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாருல. இதெல்லாம் வார்த்தை இருக்குல்ல, இப்போ சொல்லுவீங்களா பதில்? நெசவாளர்களுடைய பிரச்சனை சீரழிந்து போய் கிடக்கிறது சொல்லுங்கள். நீங்கள் தானே தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க நெசவாளர்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்படும். அப்புறம் கிட்னி வித்தான்? இந்த தேசம் கிட்னி விற்கிற நிலைமைக்கு போயிடுச்சா? சட்னி விற்றதுக்கு பதிலாக இப்போ கிட்னியை விற்றுட்டானா? எப்படி இருக்குது இது? நாரி போய் கிடக்கு இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி, துப்பு கட்ட கிடக்கு. ஆனால் நீங்கள் இவ்வளவு முட்டு கொடுத்து பேசுகிறீங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரி இல்லை. நீங்கள் ஏன் செய்யவில்லைங்கிற இடத்துக்கு நான் எதிரியாகிறேன். நீங்கள் தானே சொல்லி என்னைய ஓட்டு போட வச்சிங்க. நான் ஓட்டு போட்டல உங்களுக்கு. சத்தியமாக நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா? நீங்களும் உங்க தலைவர் மாதிரியே சத்தியம் பண்றீங்களே சார். ஏன்னா அவர் கடைசியா முடிக்கும் போது நான் சத்தியமா வேற மாதிரி எதிர்பார்த்தேன் இது ஆரம்பிக்கும் போது, ஆனா இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது சத்தியமா இது வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வாட்டி அவரே வந்து இது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா அப்படின்னு அவரே தெரியாம அரசியலுக்கு வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல். சட்டத்தின் மீது சத்தியம் செய்வது என்ன தப்பா? தாய் மீது சத்தியம் செய்வது தவறா? என் முப்பாட்டன் வள்ளுவன் மீது சத்தியம் நான் பேசுறேன், தப்பா? இதைத்தான் எங்கள் தலைவரும் பேசுறார். சத்தியம்ங்கிற ஒரு வார்த்தை தவறா? சொல்லுங்க. இல்ல நான் தவறுன்றத சொல்லல சார். அவர் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்றது அவர் என்ன எதிர்பார்க்கல? அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கு. அது பொய் இல்லை. வெளிப்படையா பேசுறாருல, மக்கள் மன்றத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக செய்வோங்கிறாரு. அடிப்படை விஷயங்களை கண்டிப்பா செய்வோங்கிறாரு. சத்தியமா செய்வோங்கிறாரு. இதுல என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? உங்க மாதிரி வெற்று அறிக்கை கொடுத்துட்டு நாங்க வரலைன்னு சொல்றாரு. வெற்று அறிக்கை நாங்க கொடுக்க மாட்டேன்ட்டாரு. முதல்ல அறிக்கையை சொல்லுங்க சார். அதுதான் அது தேர்தல் வரட்டுங்க. ஏங்க அவசரப்படுறீங்க? தேர்தலுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கு. அவசரப்படாதீங்க. எல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தேர்தல் அறிக்கை வரப்போகுது. இவங்க மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கல, தெரியுமா உங்களுக்கு? மாவட்ட வாரியான தேர்தல் அறிக்கை வரப்போகிறது. அதுக்குள்ள தொகுதிக்கான வரைமுறை தேர்தல் அறிக்கை வரப்போகுது. பிரிச்சு தான் வரப்போகுது. பார்த்துட்டே இருங்க.
எது தேவை, எது செய்ய வேண்டும், எதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக திட்டம் தீட்டுவதற்கு தான் இப்போ முதல் கட்ட பயணம். 3வது காரிக்கிழமை சனிக்கிழமை போகக்கூடாதா? அதை நக்கலை ஆரம்பத்திலே சொல்றீங்க. சனிக்கிழமை சார் சனிக்கிழமை போகக்கூடாதுன்னு சொல்லல சார். ஆனா இந்த மாதிரி வீக்கெண்டு மட்டும் எல்லாருமே வீக்கெண்டு ட்ரிப்ஸ் தான் போவாங்க. வீக்கெண்ட் ஆனா எல்லாருமே வந்து வேற பிளான்ஸ், அப்பாடா வீக்கெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஆனா வீக்கெண்ட் ஆனா இவரு இந்த மாதிரி பயணம் கிளம்புறது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் புதுசா இருக்குல்ல சார். சனிக்கிழமை விடுமுறை நாள், லட்சம் தொண்டர்கள் வருவான் தன்னை பார்ப்பதற்கு. வந்த அசதியில இளைப்பாறுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், படுத்து தூங்குவான். உங்க மாதிரி திங்கக்கிழமையும் கூட்டம், செவ்வாய்க்கிழமையும் நாற்காலியல் மாநாடு, புதன்கிழமை வெற்று மாநாடு, அப்படி என்ன எல்லா கிழமையும் போட்டு இந்த மக்களுக்கு, ஏன்னா காசு கொடுத்து தானே கூட்டிகிட்டு வராங்க. மக்களை காசு கொடுக்காத கூட்டம் ஒன்று இருக்குன்னா அது தாவேக்கா கூட்டம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க கூட தான் சார் இன்னைக்கு அன்னதானம் எல்லாம் போட்டிருக்கீங்க. எந்த காரணத்துக்காக நீங்க அன்னதானம் போட்டிருக்கீங்க? அன்னதானம் போட்டா வந்து கூட்டம் மக்களின் பசியாற்றுவது, அது வந்து ஒரு பேச்சு பொருளா தானே சார் இருக்கு. மக்களுக்கு பசியாற்றுவதற்கு இன்னைக்கு கட்சி வந்து எல்லாருக்கும் வந்து சோறு போட்டுருக்குன்னு அது குற்றமா? சோறு போடுறது ஒரு குற்றமா? உங்கள் மாதிரி சரக்கு கொடுக்கல இல்லை, உங்கள் மாதிரி பிரியாணி போட்டில் வாங்கியாந்து கொடுக்கல இல்லை, உங்கள் மாதிரி 200 ரூபாய்க்கு ஆள் கூட்டிகிட்டு வரல இல்லை. தொண்டன் காலையிலேருந்து கிடக்கிறான், இரவே வந்துட்டான், அவன் பட்னியாக கிடப்பான், அவன் புள்ள பட்னியாக கிடக்கும், காசு இருக்கோ இல்லையோ தலைவனை பார்க்குறதுக்கு இப்படி வந்துட்டான், அவனுக்கு சோறு போடுறோம்ங்க. உங்கள் மாதிரி வந்து பிரியாணி கொடுத்து கூட்டம் கூட்டுற கூட்டமாக அது சொல்லுங்க. இது பாசத்திற்காக சோறு வடித்து மக்களுக்கு போடுறாங்க. உங்கள் மாதிரி பொட்டலம் கட்டி கொடுக்கலங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல 200 ரூபா கொடுத்து பொட்டலம் கொடுத்தா தான் உட்காருவான். கடைசியாக கட்டிங் தாரேன்னு சத்தியம் பண்ணா தான் நாற்காலியில் இறுதியாக இருப்பான். இல்லைன்னா புதுக்கோட்டையில் கிளம்புன மாதிரி, கரூரில் கிளம்புன மாதிரி கிளம்பி போயிட்டே இருப்பேன். நீ காசு கொடுக்கல, என்னை உட்கார வைக்கிற உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேட்பான். இப்போ நான் முடிஞ்சிருச்சு, நாமக்கல் கூட்டம் தெரியுமில்ல உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணுங்க, மக்கள் போயிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த கூட்டத்துல இருந்து உடனே டக்குன்னு எல்லாரும் கிளம்பி போயிட முடியுமா சார்? அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்கல்ல. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நான் இப்ப கூட்டம் பலமாய்ந்த கூட்டம் இங்க கூட. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து கூட்டம் நடப்பதற்கு முன்னாலேயே சிறப்பு பேச்சாளர்கள் பேசுவதற்கு முன்னாலேயே கூட்டம் கலைஞ்சு போறதுக்கும், தலைவர் வந்து பேசி முடிச்சு 1 மணி நேரம் ஆக போது 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த கூட்டம் கலையாம நிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கூட்டம் எப்படி சார் இமிடியேட்டா கலையும்? அவ்வளவு கூட்டம் நடுவுல மக்கள் வந்து பிரிஞ்சு போக வேண்டாமா சார்? அந்த அதுதான் இப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல. வலுவான கூட்டம் கூடுனதுனால இப்ப அவங்களால நகல முடியாது. இன்னும் நேரம் ஆகும், இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அந்த கூட்டம் ஒழுங்கா கலைகிறதுக்கே. ஆனா மற்ற நாம இப்ப அதிமுக மாநாடு, அதிமுக மக்கள் சந்திப்பு பேரணி நடந்துச்சு, எடப்பாடியார் கூட்டினாங்க. என்ன கூட்டம்னு பாத்தீங்களா? தெரியுமா? பார்த்தேன் சார். அதுவும் லட்ச கூட்டம் மேல இருக்கும்ல சார். என்ன கேட்டாரு? நான் 156 தொகுதியில சுத்தி வந்துட்டேன், ஆனா இன்னைக்கு கரூர்ல கூடி இருக்கிற கூட்டம் பிரமிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்குவதற்கு அடித்தளம் போட்டிருக்கிறது கரூரில்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இப்போ அதே கரூருக்கு அப்படியே நகலுது தாவேக்கா வண்டி, தெரியுமில்ல. அங்கே இப்போவே குளிமிட்டான், நேற்றே வந்துட்டான் கரூருக்கு. அந்த மாவட்டத்திலேருந்து எல்லை வர நிறைய கிராமங்களில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லி புகார் வருதுங்க. சனிக்கிழமை தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு வேலை அதனால பாதிக்கப்படுது. இந்த ஏழை மக்கள்லாம் எவ்வளவு தூரம் நான் நடந்து போக வேண்டியதா இருக்கு, இந்த கூட்டத்தினால எங்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு பக்கம் அவஸ்தையா இருக்கு அப்படின்றதெல்லாம் யாரும் அப்படி எல்லாம் சொல்ல. இந்த கற்பனைவாதமா நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மக்களே விஜய் எப்போ வருவாருன்னு நடவை விட்டு தொளி தண்ணியோட சாலையில வந்து நின்று தலைவனுக்கு கையசைக்கிறதெல்லாம் பார்க்கலையா நீங்க? இப்ப வண்டி வரும்போது லைவ்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, பார்க்கலையா நீங்க? யாருக்கு இடைஞ்சல்? அரசாங்கத்துக்கு இப்போ இடைஞ்சல் இருக்கு. அவர் கேட்குற கேள்விகளில் இடைஞ்சல் ஆயிட்டாங்க. நெருப்பு மாதிரி அங்கே நாமக்கலே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேசுங்கன்னா சும்மா நான் வேலைக்கு போகிறேன். சனிக்கிழமை தேர்வு செய்யப்பட்டதே அதுக்கு தான். இந்த பாட்டுக்கு 10 ரூபா வசூல் பண்ணாங்கல்ல, ஒரு நாளைக்கு எடப்பாடியார் வந்து கரூரில் ஒரு மிகப்பெரிய விளக்கம் கொடுத்தார், தெரியுமா உங்களுக்கு? சார் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்றத வசூல் பண்ணல சார். எதுக்கு பாட்டிலுக்கு நீங்க 10 ரூபாய் விலை வச்சு வாங்குறீங்கன்னு கேட்டதுக்கு, ஏன்னா அது போய் அந்த விவசாய நிலத்துல இவங்க போய் அந்த பாட்டில் எல்லாம் போட்டுடுறாங்க, அப்போ அது வந்து மக்களுக்கு ரொம்ப அவதியா இருக்கும், அதனால நீங்க அந்த பாட்டில திருப்பி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 10 ரூபாய் திருப்பியும் கொடுப்போன்றதுனாலதான் மேல 10 ரூபாய் வச்சு அந்த பாட்டில வைக்கிறோன்றதுக்கு அந்த அமைச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு சார். பெங்களூர்ல மாதிரி ஒரு சின்ன டப்பா கொடுத்துருவோம், என்ன பாட்டில் கொடுக்காம அவன் போதை ஏறி தலைக்கு உச்சாந்தலைக்கு போனதுக்கு அப்புறம் உடச்சி தான் போடுவான். அதுக்காக 10 ரூபா வசூல் பண்ணிட்டா அங்கே உடச்சி கிடத்த பொருளை வந்து டாஸ்மார்க்கில் வேலை செய்கிற ஊழியர்கள் போய் புறக்கிட்டு வந்துடுவாங்களா? சொல்லுங்கள். 10 ரூபாயில் மட்டுமே ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது தமிழ்நாடு முழுக்க. எடப்பாடியார் கணக்கு சொன்னார், தெரியுமில்ல உங்களுக்கு? 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா மீன்னா 15 கோடி ஒரு நாளைக்கு, மாதத்துக்கு 450 கோடி கணக்கு வச்சார், தெரியுமில்ல? ஆண்டுக்கு எத்தனை ஆயிரம் கோடி?
22,600 கோடி யார் கொள்ளையடிச்சுன்னு தெரியுமா? ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார்ல, இன்னைக்கு அங்கே தான் போகிறாரு. இப்போ அந்த ஊழல் துறை அமைச்சர் ஆண்ட தேசம் சொன்ன இடத்துக்கு தான் போகிறாரு. அங்கே வைக்கிற ஆப்பு. கரூரில் காணாமல் போன மண்ணுக்கு நீதி கேட்க போகிறார். அதை பற்றி பேசுவோம் வாங்க. என்ன இருந்தாலும் கரூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த சார் இவங்கெல்லாம் பார்க்குற வர கூட்டம் சார். ஆனால் இப்போ நம்ம வந்து திருப்பி பார்க்க வர்ற கூட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓட்டு போட்டு தலைவனை உட்கார வைக்கிற கூட்டம். அதை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் பார்க்க மட்டுமா வர்றாங்க? இங்கே பதறிக்கிட்டு தொண்டை அடிக்க கத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் பார்க்க வந்தவனா? பசியோடு வந்து நிக்கிறவன் பார்க்க வந்தவன். உள்ள இருந்தே அங்க வெளியில யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த அமைச்சர் எப்படி டிசைட் பண்ணாருன்றதை நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. எந்த அமைச்சர்? இந்த ஊழல் துறை அமைச்சரா? சொல்லுங்க. இப்போ தான் பேர் மாற்றான். ஒருத்தர் சென்னையில் ரவுடித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. கரூரில் அவர் இருந்தார் ஊழல் துறை அமைச்சர்னு. மண்ணள்ளி அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? அவருக்கு அதான் வேலையே, மண்ணள்ளி வியாபாரம் பண்ணுறது தான் அவருக்கு. ஒருத்தருக்கு சாம்பல் துறை அமைச்சர் தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் என்ன சார் புதுசா நீங்க ஏதாவது ஆமாங்க. அந்த மின்சாரம் தயாரிக்கிறாங்கல்ல, தெர்மல் 1, 2லாம் நிலக்கரி சாம்பல் இருக்குல்ல, அதை அள்ளுறதுக்குன்னே ஒரு அமைச்சர் இருக்கான் கொள்ளையடிக்கிறது. தெரியுமா? தெரியாது அவங்களுக்குலாம். அதனால் இப்போ பெயர் மாற்றம் செய்யணும் இந்த திமுக இல்லை அது திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எல்லாருக்கும். அதான் ரவுடித்துறை அமைச்சர், ஊழல் துறை அமைச்சர், மண்வாரி அமைச்சர், சாம்பல் துறை அமைச்சர், இப்படி பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். தெரியாது உங்களுக்கு? நீங்க பண்ணியிருக்கீங்களா? இல்ல, தாவேகா பண்ண போதுங்க. தாவேகா வந்து இதெல்லாம் நாங்க நோட் பண்ணி வச்சுப்போம் சார். கண்டிப்பா தாவேகா வந்து என்ன மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க பார்த்துக்கிட்டே இருங்களேன். எதுக்கு இப்பவே நீங்க பதறீங்க? அப்படியே சனிக்கிழமை சனிக்கிழமை சாப்பாடே எடுக்கலைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சாப்பிடவே மாட்டீங்களா? பதறீங்கல்ல, பொறுத்திருந்து பாருங்க. இப்ப கரூர் போயிட்டு இருக்கிறாரு. காட்சி 2 இந்த வார காரிக்கிழமை காட்சி 2வது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேசிக்குவோம். சனிக்கிழமை அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாரா சார்? யாரு வீட்டுக்கு போயிடுவாரு? எல்லாரும் காட்டுக்கு போகிறாங்களா? நான் அதான் கேட்டார். செவ்வாய் கிரகத்தில் என்னடா வீடாக கட்ட முடியும்னு கேட்டார். காற்றுல கல்வீடாடா கட்ட முடியும்னாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அப்படியே அமெரிக்காவுக்கு ஒத்தப்பாதை வழியாக போட போகிறீங்களா? திட்டங்களா தானா அப்படின்னு கேட்டார்ல. அதுக்கெல்லாம் பதில் இருக்குங்க. சும்மா இப்போ அடுத்து பார்ப்போம் இந்த ஊழல் துறை அமைச்சர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத கரூரில் பார்க்க இருக்கிறோம். நீங்களும் வர்றதுனா வாங்க போவோம். ஃபைன் சார், இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. திரும்பியும் நம்ம அடுத்த சனிக்கிழமை மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.